வெல்கம் டு சிஎஸ்சி கோவை அகாடமி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம நோட்டிஃபிகேஷனுக்கான எந்த எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம அகாடமியில் ஃப்ரீ ட்ரைனிங் ஃபார் ஆர்ஃபன் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது தாய் மற்றும் தந்தை இழந்த மாணவர்களுக்கும் மாணவிகளும் இலவச பயிற்சி, எந்தவித கட்டணமும் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் கம்ப்ளீட் ஃப்ரீ ட்ரைனிங். சரிங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சிங்கிள் பேரண்ட், அதாவது ஒன்று அப்பா அல்லது அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டியூஷன் ஃபீஸ்லேருந்து 50% கன்செஷன் இருக்குது. சரிங்களா? 50% அவங்களுக்கு சலுகை இருக்குது அதில். நெக்ஸ்ட் அதே மாதிரி உமன் கேண்டிடேட்ஸ், ஏன்னா பெண்களுக்கு என்ன சிறப்பாக கொடுக்குறோம், ஏன் ஆண்களுக்கு கொடுக்கலன்னா, பெண்கள் அதிக பேர் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுல ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அது யூனிஃபார்ம் சர்வீஸ்னு எடுக்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேரிட்டிவ்லி. பேங்க் எக்ஸாம், குரூப் 4 இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகப்படி எழுதுறாங்க. ஆனால் இந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்லேயும் ரொம்ப மினிமம் நம்பரால் அட்டன் பண்ணுறாங்க எக்ஸாம்ஸையே. ஸோ அவங்கள ஊக்குவிக்கும் வகையில் அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் கன்செஷன் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, எந்தவித மெட்டீரியல் காஸ்ட்டோ இல்லை உங்களுக்கு ஃபீஸ் காஸ்ட்டோ இந்த ஃப்ரீ ட்ரைனிங் ஆர்ஃபன் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்டை கலெக்ட் பண்ண மாட்டோம். சரிங்களா? கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அவங்க இங்கே வந்து படித்து நம்ம பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக, அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால மட்டுமே நம்ம இந்த கொடுத்துட்ருக்குறோம் அவங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை யாரும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க பார்த்து அது மூலிமா அவங்க பயன்படுற வகையில் இந்த வீடியோ அமையணும்னு நாங்கள் விரும்புகிறோம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நோட்டிஃபிகேஷனுக்கான எந்த எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெரிட்டோரியல் ஆர்மி. ஓகேங்களா? டெரிட்டோரியல் ஆர்மி அப்படிங்கிறது பார்ட் டைம் ஆர்மின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும்னா, என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் கேடருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஆஃபீஸர் கேடரை அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருக்கணும். அதாவது எனி டிகிரி நீங்கள் இதில் முடிச்சிருக்கணும். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம கேப்டன் கூல் டெரிட்டோரியல் ஆர்மியில் லெஃப்டினன்ட் கர்னலாக இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ அதே மாதிரி இதில் சேரணும், நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், என்ன கண்டிஷன், என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதாவது தகுதியில் என்னென்ன தகுதி இருக்கணும், அடிப்படை தகுதி என்ன இருக்கணும், ஃபிசிக்கலி அண்ட் நீங்கள் எஜுகேஷன் வைஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கீழே நாம் பார்க்கலாம். டெரிட்டோரியல் ஆர்மியில் நீங்கள் ஒரு ஆஃபீஸராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி இன் பார்ட் டைம் தான். இதை நீங்கள் ஃபுல் டைம் கெரியராக பண்ண முடியாது. அதாவது பார்ட் டைம் அப்படின்னா நீங்கள் 2 or 3 months மட்டும்தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். சரிங்களா? வருஷத்தில். அதை இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், பார்ட் டைம் கமிட்மெண்ட் அண்ட் நாட் ஏ ஃபுல் டைம் கெரியர். ஃபுல் டைம் கெரியராக இதை நீங்கள் பண்ண முடியாது. ஒன்லி பார்ட் டைம் மட்டுமாக தான் பண்ணணும். சரிங்களா? ஒன்று. ஓகே. நெக்ஸ்ட் இது எப்படி டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 26 September 2021, அதாவது செப்டம்பர் மாதம் 26 நமக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது. சரிங்களா? இது நான் இதில் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்குது அண்ட் மெடிக்கல் இல்லாமல். அதை நான் எப்படிங்கிறத உங்களுக்கு பின்னாடி டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? தென் எப்படி சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் எப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இன்னிலிருந்து 20th July இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி டு 19th August வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு எந்த வெப்சைட்டில் பண்ணணும்னா jointerritorialarmy.government.in அப்படிங்கிற பேஜில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இது என்ன மோட் ஆஃப் அப்ளிகேஷன்னா ஒன்லி இன் ஆன்லைன். ஆன்லைனில் மட்டுமே தான் நீங்கள் இதில் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், கண்டிஷன் எலிஜிபிலிட்டி. நம்ம இந்த எக்ஸாமுக்கு தகுதி பெறணும், நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன பேசிக் கண்டிஷன் க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்தியன் நேஷனலாக சிட்டிசனாக இருக்கணும். சரிங்களா? அதாவது போத் மென் அண்ட் உமன் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே, பசங்களும் அப்ளை பண்ணலாம், பொண்ணுங்களும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா ஆஃபீஸர் போஸ்ட் அப்படிங்கிறதுனால 2 பேருமே தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஏஜில் இருக்குன்னா 18 to 42 years இருக்கணும். அதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். அதை எப்படி செக் பண்ணால் ஆஸ் ஆன் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 19th August 2021. நீங்கள் அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அதுக்குள்ளே உங்களுக்கு 42 years வரணும். அதுக்கு மீறி இருந்துச்சுன்னா அவங்கள எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி கம்மியாக இருந்தாலும் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு 18 மேலே இருக்குன்னா 42க்குள்ளே இருந்தால் மட்டுமே தான் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆகுவீங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கணும் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. சரிங்களா? கிராஜுவேட்டாக இருக்கிறதால எனி டிகிரி முடிச்சுக்கலாம். பிஇ, பிடெக் இல்லை ஆர்ட்ஸ் டிகிரி, இல்லை பிஎஸ்சி, அந்த மாதிரி நீங்கள் என்ன டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம். அங்கே ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் அப்ரூவ் பண்ண டிகிரி கிராஜுவேட்ஸாக நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். இதில் ஃபிசிக்கல் பிஇடி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து கிடையாது. ஒன்லி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும் இருக்குது. அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டிஏ டெரிட்டோரியல் ஆர்மியில் வந்து ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக ஒரு எலிஜிபிலிட்டி கம்பல்சரி இருக்கணும். அதாவது எம்ப்ளாய்மெண்ட், அதாவது நீங்கள் கெயின்ஃபுல்லி எம்ப்ளாய்டாக இருக்கனால சம்பாதிக்கக்கூடியவராக இருக்கணும். எப்படின்னா நீங்கள் ப்ரைவேட்டில் அல்லது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ஓசி அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். எப்படி சொன்னால் கம்பெனியில் கண்டிப்பாக நீங்கள் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. அது ஒரு கம்பெனி டிபெண்ட் பொறுத்து மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. சரிங்களா? சரிங்க சார், நான் வந்து இப்போ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன், நான் போய் என்ஓசி வாங்கிடுவேன். பட் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் யார்கிட்ட போய் என்ஓசி வாங்க? நீங்கள் என்ஓசி வாங்க தேவையில்லை. அஃபிடவிட்ஸ் ஃபார்மை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். சரிங்களா? அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கனாலே போதும். சரிங்களா? மினிமம் ஸ்டாம்ப் அலி பேப்பர் இருக்கும், அதில் வாங்கி நீங்கள் சைன் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் டேட் ஆஃப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் அப்படி பார்த்தீங்கன்னா 26 செப்டம்பர் அப்படிங்கிற. ஆல்ரெடி இதில் வந்து ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களாம் யாருமே இதில் எலிஜிபிள் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 23 ஜூலைலேருந்து 19 ஆகஸ்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன், பரீட்சை எந்தெந்த இடத்துலலாம் இந்த ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நமக்கு சென்டர்ஸ் கிடையாது. நம்ம ஒன்று கர்நாடகா பெங்களூரில் தான் நம்ம போய் வந்து நம்ம இந்த எக்ஸாம் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்லை நீங்கள் ஆல்ரெடி யாராவது வெளியூரில் தான் ஒர்க் பண்ணுறீங்க, அப்படி சப்போஸ் நீங்கள் ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை சார் நான் டெல்லியில் தான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அங்கே இருக்கிற சென்டர்ஸில் நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை தமிழ்நாட்டில் ஒரு வேலை இருக்கீங்கன்னா நமக்கு பக்கமாக இங்கே இவங்க கொடுத்துருக்க சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் நமக்கு பக்கம், அதாவது சொல்லப்போனால் தூரம் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து கர்நாடகாவில் தான் நம்ம போய் எக்ஸாம் வந்து நம்ம எழுத முடியும், அதாவது பெங்களூரில். ஸோ மித்தல எல்லாமே நமக்கு ரொம்ப தூரமாக இருக்கும். தமிழ்நாட்டில் சென்டர்ஸ் கிடையாது. சரிங்களா? தமிழ்நாட்டில் நோ சென்டர்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் சிலபஸ் ஆஃப் தி எக்ஸாமினேஷன், தேர்வு தரநிலை மற்றும் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ஜென்ரலாக பார்த்தா நமக்கு என்னக்கா ஆப்டி, ரீசனிங், நம்ம இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ், இது எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். சரிங்களா? அதே சிலபஸ் தான். ஆனால் உங்களுக்கு என்னென்னா பேப்பர் 1 பேப்பர் 2 படிச்சுவாங்க பாருங்கள். பேப்பர் 1 அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீசனிங், சரிங்களா, அண்டு எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. சரிங்களா? எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட் தான். ஆனால் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இதில் நமக்கு என்னென்னலாம் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெண்ட்ரி, அல்ஜீப்ரா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சரிங்களா, மென்சுரேஷன், ஜாமெண்ட்ரி, இதெல்லாமே நம்ம கம்பல்சரி கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வந்து நல்லா இதுக்கு எழுதணும் அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? ரீசனிங்கில் நம்ம வழக்கம் போல் இருக்கிற ஒரு 16+11 டாபிக்ஸ் இருக்குது. சரிங்களா? அதாவது வெர்பலில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரீசனிங்கை 2ஆக பிரிச்சுக்கலாம். வெர்பல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 16 டாபிக்ஸ் இருக்கும். அண்ட் நான் வெர்பல் எடுத்துகிட்டிங்கன்னா 11 டாபிக்ஸ் இருக்கும். இது மெஜாரிட்டியான டாபிக்ஸ். இதில் இன்இக்வாலிட்டி அதெல்லாம் வந்து இருக்காது. ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்கன்னா இந்த 27 டாபிக்ஸ்க்குள்ள தான் கம்பல்சரி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? இது ஆப்டிடியூட் அப்படின்றது இது நம்ம எலிமெண்ட்ரி மேக்ஸ்னால் இது ட்ரிக்னாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரி மட்டும்தானே கேட்பாங்க அப்படின்லாம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு எலிமெண்ட்ரி ஆப்டிடியூடும் உள்ளே கலந்து வரும். அதாவது டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இது எல்லாமே இந்த மாதிரி இருக்கிற ஆப்டிடியூடில் இருக்க சில டாபிக்ஸுமே இதில் கவர் பண்ணுவாங்க. சரிங்களா? மொத்தம் உங்களுக்கு பேப்பர் 1க்கு கிடைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா டோட்டல் 2 hours உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 2 hours மொத்தம் 100 கொஸ்டின் எழுதணும் நீங்கள். அதாவது 120 minutesல நீங்கள் 100 கொஸ்டின் எழுதணும். மார்க்ஸ் அதே மாதிரினா 50 மார்க்ஸ் பேப்பர் 1ல். ஸோ ரீசனிங் அண்டு மேக்ஸ் பேப்பர் இருக்குது. அதே பேப்பர் 2ல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்ட் 1ல் வந்து ஜென்ரல் நாலேஜ் இருக்குது. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாமே, சயின்ஸ் எல்லாமே கலந்துருக்கு இதில். சரிங்களா? அண்ட் பேப்பர் 2ல் இங்கிலீஷ் மட்டும் இருக்கும். சரிங்களா? இதுக்கு அதே மாதிரி சேம் 2 hours 50 கொஸ்டின்ஸ் அண்ட் 50 மார்க்ஸ். சரிங்களா? இது இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி நெகட்டிவ் மார்க் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? 0.33 அப்படிங்கிற பாயிண்ட் ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ நான் சொன்ன மாதிரி என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கீழே சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி டெரிட்டோரியல் ஆர்மியில் என்னென்ன ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன். நம்ம வழக்கம் போல் இப்போ நம்ம மேலே பார்த்தோம் பேப்பர் 1ல் வந்து நம்ம மேக்ஸும் அண்ட் ரீசனிங் பார்த்தோம்.
பேப்பர் 2ல் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் இங்கிலீஷ் பார்த்தோம். ஸோ அது வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன். நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களை எங்கே மூவ் பண்ணுவாங்க அப்படின்னா பிப்புக்கு வந்து மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? அது என்ன சார் பிப் அப்படின்னா ப்ரிலிமினரி இன்டர்வியூ போர்டு. அதாவது நீங்கள் எஸ்எஸ்பி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிப் அட்டன் பண்ணிட்டு தான் போவீங்க. சரிங்களா? உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். நான் சொன்னேன் அந்த என்ஓசி ஃபார்மு அண்ட் உங்கள் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சப்மிட் பண்ணி அந்த இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணணும். இன்டர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஜென்ரல் இன்டர்வியூ மாதிரி தான் இருக்கும். உங்களை பற்றி கேட்பாங்க, உங்களுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களையே ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி எஸ்எஸ்பி போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிலிமினரியாக ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதான் பிப்னு சொல்லுவாங்க, ப்ரிலிமினரி இன்டர்வியூ போர்டு. அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ரிட்டன் எக்ஸாமில் செலக்ட் ஆகணும். ரிட்டன் எக்ஸாமில் செலக்ட் ஆனால் உங்களுக்கு பிப்புக்கு கூப்பிடுவாங்க. பிப்புலேருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணால் உங்களுக்கு எஸ்எஸ்பிக்கு மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? எல்லாருக்குமே தெரியும் எஸ்எஸ்பினா சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் 5 days இன்டர்வியூ. சரிங்களா? 5 days இன்டர்வியூ ப்ராசஸ். இதில் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறையா பேர் வந்து இன்னமும் எஸ்எஸ்பி பற்றி அவேர்னஸ் இல்லாமல் நிறையா பேர் இருக்கிறீங்க. ஏன்னு இன்னும் சொல்லப்போனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் பற்றி இன்னும் நிறைய பேர் அவேர்னஸ் இல்லாமல் இருக்கீங்க. எல்லாருமே தமிழ் மீடியம் படிச்சிருக்கோம்னா தமிழில் மட்டும்தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக தமிழ் மீடியம் படித்தவங்க நீங்களும் தாராளமாக எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் வந்து அட்டன் பண்ணலாம். நம்ம ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம தாண்டி போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப யோசிக்கிறோம். சரிங்களா? அது நம்ம டிஎன்பிஎஸ்சியே படிச்சுட்டு போயிடலாம். ஆனால் ரொம்ப பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் அங்கே நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து ஃபில் ஆகிறதே ரொம்ப கம்மியாக தான் ஃபில் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எஸ்சி ஜிடி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? எஸ்எஸ்சி ஜிடி எடுத்திங்கன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வெறும் 35 மார்க்ஸ். அதாவது பாஸ் பர்சன்டேஜ் 33 தான். சரிங்களா? ஆனால் நம்ம தமிழ்நாடு கொடுத்த கட் ஆஃப் 35. இது வந்து கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அதே சேம் லாஸ்ட் இயர் பஞ்சாப் அந்த ஸ்டேட்டில் நார்த்தன் ஸ்டேட்டில் எடுத்துட்டிங்கன்னா அதிகபட்சம் பிசி கம்யூனிட்டிக்கு 86% ஆஃப் மார்க் எடுக்கணும். நீங்கள் அதாவது 80 அவுட் ஆஃப் 100க்கு நீங்கள் 86 வச்சுருக்கணும். சரிங்களா? லோயஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு அவங்களுக்கு லோயஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 76% கொடுக்குறோம். அதே போஸ்ட் அதே சேலரி தான். நீங்கள் என்ன செலக்ட் ஆனால் வாங்குவீங்களோ அதே தான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 35% தான். சரிங்களா? ஆனால் இதுலேயுமே ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா ஒரு 600 to 700 வேக்கன்சி நம்ம ஸ்டேட்டுக்காக இதை ஒதுக்கி இருந்ததையுமே வெறும் ஒரு 117 பேரோ ஒரு 120 பேர் சொச்சம் தான் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்டரில் செலக்ட் ஆனவங்க தான். சரிங்களா? ஏன்னா எல்லாருமே தமிழ் மீடியம் படிச்சிருக்கோம், நம்ம தமிழில் தான் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டேட் பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு ஒரு மைண்ட் தாட் இருக்குது இன்னமும். சரிங்களா? அதை உடச்சி நீங்கள் பிரேக் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதணும். நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணால் நம்ம நிறைய எக்ஸாம் எழுத முடியும்னு பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. நான் வந்து ரயில்வே எழுதணும், அண்ட் நான் வந்து எஸ்எஸ்சி எழுதணும், நான் வந்து டிஃபென்ஸில் எழுதணும், நான் வந்து சிடிஎஸ் எழுதணும் அப்படின்னு. அது ஓகே, உங்கள் டார்கெட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ். பட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நான் ஜென்ரலாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் பேரிகேடாக இருக்க உங்கள் லாங்குவேஜை நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். நான் தமிழ் தான் எனக்கு கம்பல்சரி ஒரு இங்கிலீஷ் வரவே வராதுன்னா நீங்கள் தாராளமாக டிஎன்பிஎஸ்சி நம்ம ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் எல்லாமே எழுதலாம். இல்லை எனக்கு இங்கிலீஷ் வரும், நான் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணான்னா இந்த 4 பேப்பர் தான். சரிங்களா? ஆப்டிடியூடு கம்பல்சரி. சரிங்களா? தென் ரீசனிங், தென் இங்கிலீஷ், தென் ஜிகே இல்லைனா டெக்னிக்கல் பேப்பர். ஒருவேளை நீங்கள் டெக்கில் போகிறீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இருக்கும். டெக்னிக்கல் பேப்பர் போகிறோம், நான் டெக் போகிறேன்னா ஜிகே இருக்கும். ஆனால் இந்த 3 பேப்பர் இருக்குங்களா, ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ், இந்த பேப்பர் கம்பல்சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா எக்ஸாம்லேயும் 75% ஆஃப் மார்க்ஸை ஹோல்ட் பண்ணும். ஸோ இந்த 3 டாப்பிக்கை நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா உங்கள் கையில் 75% ஆஃப் மார்க் இருக்குது. சரிங்களா? இந்த 25% தான் ஜிகேவும் டெக்கும். அது நீங்கள் என்ன டெக் போகிறீங்கன்னா டெக் பேப்பர்ஸ் படிக்கிறதா இருக்கும், இல்லைனா ஜிகே போகிறீங்கன்னா நான் டெக் போகிறீங்கன்னா உங்களுக்கு ஜிகே இருக்கும். சரிங்களா? நிறையா பேர் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதாமல் இருக்கீங்க. சரிங்களா? எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். நம்மளாலேயும் முடியும். தமிழில் தான் நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் எல்லாருமே தான் டிகிரி எல்லாருமே மோஸ்ட்லி இங்கிலீஷில் தான் படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அவங்க லிட்ரஸி பேப்பரை தவிர இது எல்லாமே லாங்குவேஜ் பேப்பர்ஸ் தவிர எல்லாருமே இங்கிலீஷ் தான் படிச்சிருக்கோம். ஸோ நம்ம அங்கனால டிகிரி குவாலிஃபை ஆக முடியுதுன்னா கண்டிப்பாக நம்ம இந்த எக்ஸாமையும் குவாலிஃபை பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் ஆப்டி ரீசனிங்லாம் பார்த்தீங்கன்னா டாபிக் படித்தா கண்டிப்பாக அந்த டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வி இருக்குது ஆப்டிலையும் ரீசனிங்லையும். ஸோ 50 மார்க்ஸுக்கு அவுட் ஆஃப் 45 அப்படின்னு எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் எல்லா எக்ஸாமும் செல்லுங்கம் எடுத்துட்டிங்கன்னா சிவில் சர்வீஸ் தவிர ஒரு 6 to 8 months, சரிங்களா,
ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷன், அதாவது உங்களுக்கு லேர்னிங்க்கு வந்து 3 to 4 months ஆகும். சரிங்களா? அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ப்ராக்டிஸ்க்கு இன்னொரு 2 to 4 months ஆகும். மொத்தம் ஒரு 6 to 8 months உட்காந்து நீங்கள் சின்சியராக படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் எஸ்எஸ்சியில் இருந்து சரிங்களா டிஃபென்ஸ் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணலாம். நீங்கள் நினைக்கலாம் எஸ்எஸ்சி சிஜிஎல் கஷ்டம், இல்லை எனக்கு சிபிஓ கஷ்டம், ஜிடி கஷ்டம், ஜேஇ கஷ்டம், எல்லாமே நீங்கள் கஷ்டம்னு நினைக்கிற வரைக்கும் தான். பட் ஆனால் டெஃபினட்டாக கொஞ்சம் புட்டப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ரீ பிளான்ட் என்ன சப்ஜெக்ட் படித்தா எனக்கு எத்தனை எக்ஸாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய எக்ஸாம் கவர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழை தாண்டி கொஞ்சம் இங்கிலீஷில் முயற்சி பண்ணிங்கன்னா நம்ம எஸ்ஐ போஸ்ட்டு கூட இங்கிலீஷில் இருக்குது. குரூப் 4மே நீங்கள் இங்கிலீஷில் எழுதலாம். சரிங்களா? 1-2 இந்த பிசி ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ் தவிர வித் மோஸ்ட் ப்ராபப்லி எல்லா எக்ஸாம்லையும் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ எப்போ படித்தாலும் நீங்கள் வந்து ஒரு டாப் லேயரில் படிக்கணும். சரிங்களா? எப்படின்னா நீங்கள் ஒரு டாப் லேயரில் படிச்சிங்கன்னா தான், அதாவது ஹையஸ்ட் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐ ஆகணும், தமிழ்நாடு எஸ்ஐ ஆகணும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, ஓகேங்களா? வச்சுப்போம் தமிழ்நாடு எஸ்ஐ ஆகணும் அப்படின்னா நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு ட்ரை பண்ணணும். சரிங்களா? அதாவது சிஜிஎல் ட்ரை பண்ணணும்னா நான் எக்ஸாம் வச்சுட்டு ஃபோக்கஸ் பண்ண சொல்ல, சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் தமிழ்நாடு எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா சேம் ஆப்டி, சேம் ரீசனிங், ஜிகே கிட்டத்தட்ட எல்லாம் சிம்லர், ஓரளவுக்கு சிம்லராக இருக்கும். சரி, நம்ம படித்தா ஓரளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக படிக்கணும். தமிழ் லாங்குவேஜ் பேப்பரும் ஜிஎஸ் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் இதில் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் ஆப்டி ரீசனிங் இங்கே ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இது அவுட் ஆஃப் வந்து சிஜிஎல் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாருக்கு நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு எஸ்ஐ கம்பேர் பண்ணால் ஒரு 2 தான் வரும். 2 ஸ்டார் தான் இருக்கும். சிஜிஎல் கம்பேர் பண்ணும்போது அவுட் ஆஃப் 5 டஃபஸ்ட் லெவல் நான் சொல்கிறேன். 5 ஸ்டாருக்கு நீங்கள் ரேட்டிங் கம்பேர் பண்ணிங்கன்னா எஸ்ஐ அப்படிங்கிறது 1.5 to 2 தான், 2 கூட கிடையாது. ஸோ நம்ம பேப்பர் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் எஸ்ஐ கிளியர் பண்ண நிறையா பேர் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. என்னன்னா லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன். நீங்கள் ப்ரிப்பரேஷன் மெத்தடையும் ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நான் ஷார்ட்கட் படிக்கணுமா, நான் வந்து ஆப்டிடியூடில் ஷார்ட்கட், மேக்ஸ்னாலே ஷார்ட்கட் தான், மேக்ஸுக்கு ஷார்ட்கட்லாம் கிடையாது. சரிங்களா? நீங்கள் மேக்ஸை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மேக்ஸ் வரும். ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கால்வாசி பொண்ணுங்க பசங்க மேக்ஸில் தான் ரொம்ப லேகாக இருக்கீங்க. ஸோ நம்ம மேக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன டாபிக் இருக்குது, என்னென்ன சப்ஸ்டியூட் ஆஃப் மாடல் இருக்குது, நமக்கு என்னென்ன மாடல்லாம் படித்தா நமக்கு கவர் ஆகும், எந்த மாடல் நமக்கு வரல, என்ன டைப் வரலன்னு நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு டாபிக் எடுத்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்லேருந்து அந்த டாப்பிக்கோட எல்லா மாடலையும் நீங்கள் டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது லெஃப்ட் சைடில் நோட் பண்ணி வச்சுட்டு படித்து அதில் எந்த மாடல் வரலையோ அதை மார்க் டெஸ்ட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஏன் சார் வந்து எங்களை சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்கன்னா சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ண சொல்ல, நீங்கள் எஸ்ஐக்கே டார்கெட் வச்சுக்கோங்க. படிக்கும்போது மேலே படிச்சிங்கன்னா கீழே இருக்கிற எக்ஸாம் எல்லாமே ஆட்டோமேட்டிக் கவர் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல் வந்து எழுதணும் அப்படி நீங்கள் வந்து ஒரு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ், 5 கேஸ் இருக்குது. ஓவராலாக நான் எல்லாத்தையும் பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாமே நான் கலந்து சொல்கிறேன். சரிங்களா? நார்மலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாமே எந்தெந்த எக்ஸாமில் அப்படியே ரிவர்ஸில் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். ஸோ என்னென்ன பேப்பர்ஸில் வந்து இந்த எக்ஸாம்ஸில் கவர் ஆகுது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரயில்வே எடுத்துக்கோங்க. நீங்கள் ரயில்வேக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அதில் வந்து கான்ஸ்டபிள், ஜிடி டியூட்டி போகலாம். சரிங்களா? ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட் எழுதலாம், அண்டு எஸ்ஐஸ் எழுதலாம். சரிங்களா? ரயில்வேல இது போக ரயில்வேயோட என்டிபிசி வேக்கன்சிஸ் நீங்கள் எழுதலாம். அதில் குரூப் சி இருக்குது, குரூப் சி அண்ட் குரூப் டி. சரிங்களா? ரைட்? ஒரு ரயில்வேல உங்களால் இத்தனை எக்ஸாம் எழுத முடியும். ஜஸ்ட் இது எப்படி சார் ஃபோக்கஸ் பண்ணணும், நீங்கள் வெறும் சப்ஜெக்ட் கணக்கு தான். சப்ஜெக்டை கம்பேர் பண்ணுங்கள், எக்ஸாமை கம்பேர் பண்ணாதீங்க, சப்ஜெக்ட் கம்பேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இதில் சிஜிஎல் தான் உங்களுக்கு டாப் மோஸ்ட் டஃபஸ்ட் லெவல். பேங்க்கும் நீங்கள் சிவில் சர்வீஸும் தவிர்த்துருங்க. அதை தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சிஜிஎல் தான் டாப் மோஸ்ட்டாக இந்த சப்ஜெக்ட்டுக்கு இருக்கிற ஹையஸ்ட் லெவல் எக்ஸாமினேஷன். சரிங்களா? அப்போது ரயில்வே கவர் ஆகுது. ஓகே, ரயில்வே கவர் வேறு என்ன சார் எக்ஸாம்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்கேட் எக்ஸாம் கவர் ஆகும். அதில் டெக்னிக்கல் பேப்பர் இருக்குது அண்ட் நான் டெக் பேப்பர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஆஃப்கேட்டில் இந்த சிலபஸும் கவர் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சிடிஎஸ், தியரி வித் ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங் இங்கிலீஷும் இருக்குது சிடிஎஸில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஐஎன்இடி. சரிங்களா? டிஃபென்ஸ் எல்லாமே யூனிஃபார்ம் சர்வீஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப், நெக்ஸ்ட்டு சிஆர்பிஎஃப், நெக்ஸ்ட்டு ஐடிபிபி, சாஸ்திர சீமா பால், எஸ்எஸ்பி. சரிங்களா? தென் சிஐஎஸ்எஃப். ஸோ பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லா எக்ஸாம்லேயும் 95% ஆஃப் சிலபஸ் இந்த 4 சப்ஜெக்ட் தான்.
சரிங்களா. ஸோ அப்போ ஈஸியாக பேராமிலிட்டரியில் நீங்கள் வந்தாலும் செலக்ட் ஆகிக்கலாம், இல்லை ஆஃபீஸர் போஸ்ட் நீங்கள் இதில் ஏதாவது போகிறனாலும் ஈஸியாக செலக்ட் ஆகலாம். ஸோ இந்த எஸ்எஸ்சிக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சபார்டினேட் எக்ஸாம்ஸாக இருக்குது. நீங்கள் எஸ்எஸ்சியில் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, சிபிஓ, எம்டிஎஸ் அப்படிங்கிற எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாமுமே இதில் கவர் ஆகும். சரிங்களா. அந்த எக்ஸாம்ஸில் என்னென்ன பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் சிபிஓ, எஸ்எஸ்சி ஜிடி, எம்டிஎஸ், ஸ்டெனோக்கு நீங்கள் ஸ்டெனோகிராஃபி படிச்சிருக்கணும், அண்ட் ஸ்டெனோ அண்ட் ஜேஇ அண்ட் சிஹெச்எஸ்எல். ஸோ இத்தனை எக்ஸாம் கவர் ஆகுது. ஓகேங்களா. சிஜிலுக்குள்ளேயே நீங்கள் எஸ்எஸ்சிக்கு இப்போ எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணால் உங்களுக்கு இத்தனை எக்ஸாம் கவர் ஆகும். சரிங்களா. பாருங்கள், 1 2 3 4 5 6 எஸ்எஸ்சிலேயே நீங்கள் ஜேஇ இல்லாமல் ஒரு 6 எக்ஸாம் எழுதலாம். கரெக்டுங்களா. டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் பேராமிலிட்ரியில் ஒரு 7-8 ஃபோர்ஸஸ் இருக்குது, அண்டு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த ஆஃப்கேட், சிடிஎஸ் அதில் 3 இருக்குது, அண்ட் பேராமிலிட்ரியில் உங்களுக்கு 7-8 ஃபோர்ஸ் இருக்குது. அது போக ரயில்வேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை வேகன்சி இருக்குது, என்டிபிசி, குரூப் சிடி, அண்ட் ரயில்வேல உங்களுக்கு 4-5 எக்ஸாம்ஸ் கவர் ஆகுது. ஓகேங்களா. அது போக நீங்கள் சிஜிஎல் படிக்கிறீங்க, இப்போ குரூப் 4 வருதுன்னா தாராளமாக நீங்கள் தைரியமாக அட்டன் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் பேப்பர் 100 தான் குரூப் 4ல். ஸோ குரூப் 4 நம்ம தமிழ்நாடு பப்ளிக் ஸ்டேட் சர்வீஸ் கமிஷனோட குரூப் 4ம் கவர் ஆகுது, அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு நம்ம எஸ்ஐயும் கவர் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டே பாருங்களேன், இவ்வளோ எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கவர் ஆகுது. அப்போது நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். சார் நான் ஏதாவது ஒரு ஜாப் வாங்கினா போதும்னு இருக்காங்களுக்குலாம் ஓகே ரைட் ஃபைன். இல்லை சார் நான் யூனிஃபார்ம் சர்வீஸ் போனால் இதில் தனியாக கேட்டகரைஸ் பண்ணி, இல்லை சார் எனக்கு யூனிஃபார்மும் வேண்டாம், நான் வந்து ஒரு சிவில் ஓரியன்ட் ஜாப்லாம் போகணுன்னா நீங்கள் சிஜிஎல் எடுக்கலாம், இல்லை எம்டிஎஸ் எடுக்கலாம், இல்லை குரூப் 4 எழுதலாம். சரிங்களா. அண்டு என்டிபிசி, ரயில்வேல என்டிபிசி எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கவர் பண்ணி எடுக்கலாம். புரிஞ்சுங்களா. ஸோ ஒரு 4-5 நீங்கள் வெறும் 4 இந்த சப்ஜெக்டை படிக்கிறதுனால உங்களால் இவ்வளோ எக்ஸாம் எழுத முடியுதுன்னா டெஃபினட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸும் 100% பிளேஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அப்ளிகேஷனு ரொம்ப மினிமம் நம்பரில் தான் போடுறோம். கம்பேரிட்டிவ்லி நார்த் ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப கம்மி தான். சரி, ஓகே. ஸோ இது வந்து எதுக்கு உங்களுக்கு நான் சொன்னேன்னா, ரிட்டன் எக்ஸாமினேஷன் படிக்கும்போது நீங்கள் எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொன்னேன். ஸோ முதல்ல நம்ம மேலே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சோன்னே பிப்புக்கு போவீங்க, ப்ரிலிமினரி இன்டர்வியூ போர்டு, தென் முடிஞ்சோடனே எஸ்எஸ்பி இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வருவீங்க. ஸோ இதில் இப்போ எஸ்எஸ்பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 days இன்டர்வியூ ப்ரொசீஜர் இருக்குது. அதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு என்னென்னா, ஸ்டேஜ் 1ல் ஸ்டேஜ் 1 அண்டு ஸ்டேஜ் 2, அதாவது 5 days. பட் ஆனால் உங்களுக்கு இதுலேயே ப்ரிலிமினரி மாதிரி உங்களுக்கு பிரிச்சுருவாங்க. அதாவது என்னென்னா OIR, ஆஃபீஸர் இன்டெலிஜென்ஸ் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ப்ரிலிமினரி. அண்டு PPDT உங்களுக்கு இருக்கும், பிக்சர் பெர்செப்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். சரிங்களா. இது ரெண்டுலேயும் கிளியர் பண்ணுறவங்கள அண்ட் உள்ளே மூவ் பண்ணுவாங்க. சரிங்களா. இதில் நீங்கள் செலக்ட் ஆகலைன்னா உள்ளே போக முடியாது. சரிங்களா. எஸ்எஸ்பியோட ப்ரொசீஜர்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜஸ் 2ல் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். சரிங்களா. இன்டர்வியூ, தென் குரூப் டெஸ்டிங் இருக்கும், தென் ஆஃபீஸர் டாஸ்க் இருக்கும், ஆஃபீஸர் டாஸ்க், அண்ட் தென் சைக்காலஜி டெஸ்ட் இருக்கும். சரிங்களா. உங்களுக்கு சைக்காலஜி டெஸ்ட் இருக்கும். இதில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து OIR, PP அண்ட் DT அண்ட் PIக்கு அந்த ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அண்ட் TAT, சரிங்களா, TAT, VAT, SRT, சரிங்களா, VAT, வேர்ட் அசோசியேஷன் டெஸ்ட், சுச்சுவேஷன் ரியாக்ஷன் டெஸ்ட், அந்த மாதிரி SDT அண்ட் PI. ஸோ இப்படி பிரிப்பாங்க. அப்புறம் குரூப் டாஸ்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு GD இருக்கும், MEP இருக்கும், இங்கே மேப்பிங் இருக்கும். சரிங்களா. அது GPE அண்டு PG, இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ இது போக உங்களுக்கு என்ன இண்டிவிஜுவல் அப்டக்கல்ஸ் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இண்டிவிஜுவல் அப்டக்கல் டாஸ்க் இருக்குது. சரிங்களா. அது போக குரூப் டாஸ்க் இருக்கும், கமாண்ட் டாஸ்க் இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக என்ன பண்ணுவாங்க, தென் மூவ் டு கான்ஃபரன்ஸ். ஸோ கான்ஃபரன்ஸ் இஸ் த லாஸ்ட் டே ப்ரொசீஜர். ஸோ இது எஸ்எஸ்பி பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் கம்ப்ளீட் நீங்கள் எஸ்எஸ்பி பற்றி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து இந்த 3 ஸ்டேஜுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இப்போ எஸ்எஸ்பியும் கிளியர் பண்ணலாம், தென் மூவ் டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஜென்ரலாக எல்லா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்லேயும் இருக்கிற மாதிரி ஸோ மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம மூவ் ஆயிடுவோம். சரிங்களா. ஸோ இந்த 4 ஸ்டேஜில் தான் நீங்கள் செலக்ட் ஆகி நீங்கள் வந்து ஒரு லெஃப்டினன்ட் ஆக முடியும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இதுக்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி டைமிங் வந்து நமக்கு பேப்பர்ஸ் 2 hours கொடுப்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான், OMR ஷீட் தான், CBE டெஸ்ட்டு கிடையாது, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் கிடையாது. நீங்கள் OMR ஷீட்டில் தான் நம்ம ஷேட் பண்ணி எழுதுங்களா.
ஸோ பேப்பரில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதணும். அதே மாதிரி மினிமம் நீங்கள் குவாலிஃபையிங் மார்க் பார்த்தீங்கன்னா 40% வாங்கணும். சரிங்களா? இன் ஈச் பார்ட், ஒவ்வொரு பேப்பர்லையுமே ஒரு பாட்டு இப்போ பேப்பர் 1 எடுத்துட்டிங்கன்னா அதில் பேப்பர் 1ல் பார்ட் 1 இருக்குது அண்ட் பார்ட் 2 இருக்குது. ஒவ்வொன்றுலேயும் நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டில் என்ன பண்ணணும்னா ஈச் பார்ட் கொடுத்துருங்களா 40% ஆஃப் மார்க் ஹோல்ட் பண்ணணும். அண்ட் ஓவரால் பார்த்தா 50% இருக்கணும். அப்போ தான் நீங்கள் குவாலிஃபை நெக்ஸ்ட் ஸ்டேஜ் குவாலிஃபை, அதாவது ரிட்டன் எக்ஸாம்லேருந்து நீங்கள் பிப்புக்கு மூவ் ஆக முடியும். அதே மாதிரி பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர், கண்டிப்பாக நீங்கள் எழுதுகிற தப்பான விடைக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நம்ம மேலே பார்த்த மாதிரி 0.33. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், என்னென்னலாம் நம்ம கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு இதில் கேட்குறாங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் ஆர்மி இஸ் எ பார்ட் டைம் கான்செப்ட் வித் மேண்டட்டரி 2 months ட்ரைனிங் இன் ஏ இயர் அண்ட் டஸ் நாட் ப்ரொவைட் ஃபுல் டைம் கரியர். நம்ம ஃபஸ்ட்டே இதை பார்த்துட்டோம். சரிங்களா? இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தான், உங்களுக்கு ஃபுல் டைம் கரியர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சர்விங் இன் டெரிட்டோரியல் ஆர்மி do not guarantee pensions and the same in subject to employed service as per organizational requirement. அதாவது இந்த பென்ஷனோ இல்லை வந்து அதுக்கு அங்கே ஆல்ரெடி ரெகுலரில் சர்வீஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்னா சொல்ல முடியாது, எக்ஸப்ட் சேலரி. சரிங்களா? அண்ட் கமிஷன் இன் கிராண்டட் இந்த லெஃப்டினன்ட் போஸ்ட். சரிங்களா? லெஃப்டினன்ட் போஸ்ட் தான் உங்களைய கமிஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே அலவன்ஸ் அண்ட் வில் பி த சேம் ஆஸ் ரெகுலர் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் மாதிரி தான் நமக்கும் பே அண்ட் அலவன்ஸஸ் எல்லாமே இருக்கும். ப்ரமோஷன் அப் டு பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் கர்னல் வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் இருக்கும். சரிங்களா? அண்டு ப்ரமோஷன் கர்னல் டு பிரிகேடர் பை செலெக்ஷன் மூலியமாகவும் உங்களுக்கு பண்ணுவாங்க. சரிங்களா? ஆஃபீஸர் கமிஷன் இன் இன்ஃபேண்ட்ரி டிஏ, அதாவது இன்ஃபேண்ட்ரினா தரைப்படை இருக்கு இல்லைங்களா, இன்ஃபேண்ட்ரியில் டெரிட்டோரியல் ஆர்மி மேபி அதில் கால் அவுட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா லாங்கர் டூரேஷனாக கூட இருக்கலாம், டிபெண்டிங் அப்பான் ரெக்குவயர்மெண்ட். அதாவது தேவைக்கு ஏற்ப, ஒரு வேளை உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா இந்த 2 to 2 months சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த 2 months அப்படின்னா 3 months to 4 months கூட இருக்கலாம். எப்படின்னா ஏதாவது எமர்ஜென்சி இல்லை ஏதாவது வந்தால் கண்டிப்பாக அப்போது நம்மளோட தேவை அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த டைம் மேபி இருக்கலாம் அப்படிங்கிற கண்டிஷனையும் வந்து நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்த மாதிரி ரிட்டன் எக்ஸாம் முடிக்கிறோம். ரிட்டன் எக்ஸாம் முடிச்சுனே ப்ரிலிமினரி பிப்புக்கு செலக்ட் ஆகிறோம், பிப்புலேருந்து நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்பிக்கு செலக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி ஜாயின்ட் டெரிட்டோரியல் ஆர்மியில் நீங்கள் ஃபில்அப் பண்ணி ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? அந்த TA9 ஃபார்ம், ரிவைஸ்டு ஃபார்ம் ஒன்று இருக்கும் பார்ட் 2ன்னு, அந்த ஃபார்மை நீங்கள் கைப்பட ஃபில் பண்ணி இந்த இன்டர்வியூக்கு வரும்போது நீங்கள் கொண்டு போகணும். சரிங்களா? ஆல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வந்து நம்ம சப்மிட் பண்ண, அது நம்ம ஜெனரல் தெரியும், நம்ம 10th 12th டிசி கம்யூனிட்டி, சரிங்களா, லைக் வைஸ் ஓபிசின்னு சொல்லுவோம் சென்ட்ரலில், ஓபிசி. அண்ட் தென் நம்மளோட பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது என்னென்னா ஆதார், சரிங்களா, ஆதார், பேன் இல்லை ஓட்டர் ஐடி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் சார்ந்து இருக்கிற ப்ரூஃப்ஸ் இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், எடுத்துகிட்டு போகணும். அண்ட் கண்டிப்பாக அது எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டடாக இருக்கணும். நீங்கள் எக்ஸாம் போகும்போது எப்பவுமே என்ன பண்ணுங்கள், உங்கள் மெயில் பேக்கப் காண்பது. ஏன்னா இங்கேருந்து நம்ம நார்த்து போவோம் இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பூனே அந்த மாதிரிலாம் எங்கேயாவது போடுவாங்க. அப்போ நம்ம இன்டர்வியூ போகும்போது நமக்கு ஏதாவது ஃபைல் மிஸ் ஆகலாம், இல்லை நம்ம ஏதாவது மறந்துருப்போம். சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் உங்கள் எஜுகேஷன்லேருந்து உங்கள் ஐடி ப்ரூஃப் வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப்பில் பிலோ 200 உங்கள் ஃபோட்டோ, சிக்னேச்சர், தம் பிரிண்ட், ஈவன் உங்கள் ஃபோட்டோ, தம் பிரிண்ட், சரிங்களா, தம் பிரிண்ட்டு, தென் சிக்னேச்சர், இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எஜுகேஷனுக்கு ஒரு மெயில் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எல்லாமே சாஃப்ட் காப்பியாக நீங்கள் வச்சுருக்கணும் கம்பல்சரி. அப்புறம் சாஃப்ட் காப்பி போக நீங்கள் என்ன பண்ணணும்னா கையில் வந்து உங்களுக்கு அட்டஸ்டட் காப்பி அண்டு கெசட்டட் சைன் பண்ண ஒரு க்ரீன் சைன் பண்ணவங்களோட அட்டஸ்டட் காப்பி வச்சுக்கணும். அட்டஸ்டடுங்கிற செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி, செல்ஃப் அட்டஸ்டடுங்கிறது உங்களை கையெழுத்து போட்டதில் ஒரு செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி அண்ட் எம்டி ஜெராக்ஸ் காப்பி அண்ட் அட்டஸ்டட் ஜெராக்ஸ். எப்பயுமே நீங்கள் எந்த எக்ஸாம் போனாலும் நார்த் போகும்போது கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் கேரி பண்ணிட்டு போகணும். அப்போ தான் நீங்கள் அங்கே போய் எது கன்ஃபியூஷனோ பதட்டப்படவோ தேவை இருக்காது. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் அண்டு அவங்க மார்க் ஷீட்ஸ் எல்லாமே கொண்டு வரணும். ஈவன் பர்த் சர்டிஃபிகேட் கூட நம்ம எடுத்துகிட்டு போகணும் நம்ம சொன்ன மாதிரி. சரிங்களா? ஸோ இதில் நாம் மேலேயே பார்த்தோம், நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் போக நம்ம செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி அஃபிடவிட் ஃபார்ம் வாங்கி நீங்கள் நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பரில் மினிமம் வேல்யூவில் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். சரிங்களா? அலாங் வித் பேன் கார்டு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ உங்களோட பே அலவன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பே அலவன்ஸ் பாருங்கள், ஒரு லெஃப்டினன்ட் போஸ்ட்டுக்கு 56,000 to 1,70,000 இருக்கும். அது அண்ட் ப்ளஸ் மிலிட்ரி பே சர்வீஸ் 15,000, இது எல்லாமே ஆட் ஆகி உங்களுக்கு இந்தளவுக்கு உங்களுக்கு சேலரி வரும். சரிங்களா?
56,000லேருந்து 1,77,000 பே மேட்ரிக்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த பே மேட்ரிக்ஸ்க்கு இவ்வளோ சர்வீஸ் பேன் இருக்குது. அது உங்களுக்கு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் டியூட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கிறாலும் மாறும். ஒரு சிலருக்கு முன்ன பின்ன மாறும். சரிங்களா? அண்டு கேப்டன், மேஜர், லெஃப்டினன்ட் கர்னல் அண்ட் பிரிகேடியர். ஸோ இவங்களுக்கு எல்லாமே லெவல் ஆஃப் சேலரி எவ்வளோ இருக்குன்னு இங்கே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஃபைனலி நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஆன்லைன் கிளாஸஸ் ப்ளஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபெப்ருலேருந்தே இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. மோஸ்ட் ப்ராப்ளி இது ப்ரொஃபஷனல் பேட்ச் தான். நீங்கள் வேலைக்கு போகிறவங்களும் படிக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க. சரிங்களா? எதுக்குன்னா அவங்க எல்லாம் இப்போ அவங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தவங்க எல்லாம் இப்போ கொஞ்சம் ஐடி கம்பெனி இந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிட்டாங்க கம்பெனிஸில். இப்போ ஒர்க் பண்ணிகிட்டே நம்மள்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் நம்ம அகாடமியில் டெரிட்டரியல் ஆர்மிக்காக படிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த நம்ம சொன்ன மாதிரி ஏஜ் லிமிட் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு இன்றைக்கே அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா சைட்ஸில் இருக்க பிளாட்ஃபார்ம். நீங்கள் நம்ம இதில் எல்லாத்துலேயுமே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ சிஎஸ்சி கோவை அகாடமி, சிஎஸ்சி போலீஸ் அண்ட் டிஃபென்ஸ் அகாடமி அண்ட் சிஎஸ்சி இன்ஜினியரிங் அகாடமி இன்ஸ்டா ஐடி அண்ட் எஃபியில் சிஎஸ்சி கோவை அகாடமின்னு இருக்கும், சிஎஸ்சி போலீஸ் அண்ட் டிஃபென்ஸ் அகாடமின்னு இருக்கும். சரிங்களா? சேம் ஆஸ் லைக் எஃபி மாதிரியே நமக்கு யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அது நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் பார்த்துட்டு இருப்பீங்க. சில பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது இதையுமே நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 9994733066. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, எனக்கு அப்ளை பண்ண தெரியல, நம்ம எப்படி அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ நெக்ஸ்ட்டு போடுவோம். சரிங்களா? அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு வேளை டவுட்ஸ் இருக்குது, எனக்கு இது வந்து இதில் ஏதாவது அப்ளை பண்ண தெரியலனா டெஃபினட்டாக நம்மளை இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் கைட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ.